வீட்டுக்கு வந்து ஹெல்த் செக்கப் பண்ணுறதுக்காக ராகவனுக்கு வராங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. எல்லாமே பிளட் சாம்பிள்லாம் எடுக்குறாங்க. அவருக்கு வந்து செக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்பாவுக்கு வந்து ஹெல்த் செக்கப் பண்ணுறதுக்காக ஆள் வந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேட்டுட்ருக்காரு. எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. பாக்கியராஜ் எல்லாமே வந்து சரிங்க, எல்லாமே பண்ணிட்டீங்களா? எல்லாமே முடிச்சுட்டோங்க. ஒன்றும் பிரச்சனை. வேறு யாருக்காவது ஹெல்த் செக்கப் பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு மட்டும் பண்ணால் போதும். இதுக்கே என்ன பில்லு போகிறீங்களோ தெரியல அப்படின்றாரு. உன்னை பார்த்துக்கலாம்ப்பா, விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு பாக்கியராஜ். அடுத்து வந்து இன்னொருத்தருக்கும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இவளுக்கு எதுக்கு ஹெல்த் செக்கப்பா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து கேட்குறாங்க. எனக்கு இல்லை உங்களுக்கு தான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடிக்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நான் அதான் வேணாம் சொன்னேன்ல, எதுக்காக இந்த வேலைலாம் செஞ்சுட்ருக்கீங்க பாருங்கள், நீங்களும் உங்களுக்கும் வயசாகிடுச்சு, அத்தைக்கும் வயசாகிடுச்சு, 2 பேரும் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தானே. அதே மாதிரி இவரும் இந்த 2 பேருக்கு பண்ணால் அமௌண்ட் ரொம்ப குறைவாக வாங்குவார் அப்படின்னோடனே என்ன சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம் சார், இந்த மாதிரி 2 பேருக்கு பண்ணும்போது சேர்த்து நாங்கள் கம்மி பண்ணி தான் வாங்குவோம் சார் அப்படின்னோடனே நிறைய கம்மி ஆகும் உங்களுக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து யோசிக்கிறாரு. அதனால் இவங்களுக்கும் பண்ணலாம், அதுதான் நல்லது, ஏன்னா இவங்களுக்கும் பிபி சுகர் எல்லாமே இருக்குல்ல அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. சரி சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எல்லோரும் சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் அவரும் ஒத்துக்கிறாரு. அடுத்து வந்து ஹெல்த் செக்கப் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் லக்ஷ்மிக்கும் பண்ணுறாங்க. அடுத்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. லக்ஷ்மி உன்னே வந்து இவ்வளோ எனக்காக சப்போர்ட் பண்ண நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து சுரேஷ் வந்து வாட்ச் பண்ணுறாரு. பார்த்தீங்கல்ல மதி எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு. அவள் எப்படியெல்லாம் வந்து பார்த்துக்கிறா பார்த்தீங்களா. இத்தனைக்கும் அத்தையே நேற்றெல்லாம் அவளுக்கு அவ்வளோ வேலை கொடுத்தாங்க. அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அவளை போட்டு படுத்தி எடுத்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு பிரச்சனைனா அவள் வந்து நிற்கிறா பார்த்தீங்களா, அதுதான் மதியை பற்றி இதுக்கப்புறம் அது புரிஞ்சுக்கடா. மதி எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கோ. உனக்கு வாட்ச பொண்டாட்டி ரொம்ப நல்லவடா. இனிமேட்டாவது புரிஞ்சு குடும்பம் நடத்துகிறாளான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் மலரும் சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் சுரேஷ் வந்து யோசிக்கிறாரு. இவ என்ன என் அம்மா பற்றி அவ்வளோ குறை சொல்கிறா, எங்கள் அம்மா இப்படி இருக்காங்கன்னு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாளே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் யோசிக்கிறாரு. மதி வந்து வேலையாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக சுரேஷ் அங்கே வராரு. அவங்க வந்து லேப்டாப் பார்த்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. என்ன விஷயம் அப்படின்றாங்க. சரி எனக்கு ஒன்று புரியல, என் அம்மாவை தான் உனக்கு பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, பிடிக்காதுன்னு சொன்னேனா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு உங்கள் அம்மாவை பிடிக்காதுன்னு அவங்க அம்மா பண்ணுற ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு பிடிக்கல, அதுக்காக தான் நான் ஆர்குமெண்ட் பண்ணுறேனே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அவங்கள எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். நீயா இதை பேசுறது நம்பவே முடியல, என்னை பற்றி இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா இப்படிலாம் பேச மாட்டீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறார் சுரேஷ். உண்மையிலேயே இவளை பற்றி நான் புரிஞ்சுக்கலையா, நிறைய விஷயங்கள் இவக்கிட்ட இருக்கா, நான் தான் தப்பாக நினச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. பரவாயில்லையே, இந்த அளவு எல்லாரையும் பார்த்துக்கிறாளே, எல்லாருக்குமே அக்கறையாக தான் இருக்கா, ஆனால் இவளை நம்ப முடியலையே, என்கிட்ட மட்டும் எதுக்காக கோவமாக நடந்துக்கிறா, என்கிட்ட மட்டும் கிட்ட வந்தவே வந்து தள்ளி விடுறா, இவளை நான் புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப நாள் ஆகுமே சுரேஷ், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே சுரேஷ் கிட்ட பாக்கியராஜ் வந்து மதியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடி சொல்லிட்டு போகிறாரு. மதி கடைக்கு கொடுத்து வச்சுருக்கேன்டா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி மலரும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்ட வந்து சுரேஷ் வந்து யோசிக்கிறாரு மதியை பற்றி. மதி வந்து ரொம்ப நல்லவ தான் போட்டிருக்கு, அப்புறம் எதுக்கு எனக்கும் அவளுக்கு ஒத்தே வரலையே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மதி வந்து இப்படி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க மாமியார் நினச்சி பார்க்குறாங்க. நம்பவே முடியலையே, இவ எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஒரு வேளை நான் திட்டுறது குறைவாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாளோ, நம்மக்கிட்ட திட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காளா, என்ன பண்ணுறது, ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ மலர் வந்து பார்த்தீங்களா அத்தை, நீங்கள் எவ்வளவோ அவளை கஷ்டப்படுத்துறீங்க, அவனை யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவ தான் மதி, இனிமேட்டு அது புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியை பற்றி மலர் அட்வைஸ் பண்ணுறாங்க.